மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு வழங்கினர். கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன தலைவர் சுந்தரமூர்த்தி செய்தியாளரை சந்தித்து பேசுகையில், புதுக்கோட்டை அருகே இறைவன் நகரில் தனியாருக்கு சொந்தமான தாகூர் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருவதாகவும், இந்த பள்ளி முறையான அனுமதி பெற்று அனுமதி புதுப்பிக்காமல் செயல்பட்டு வருவதாகவும், 2 கூடுதலான வகுப்புகளை சட்டத்திற்கு புறம்பாக நடத்தி வருவதாகவும், இது சம்பந்தமாக கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரிக்கும் பொழுது தவறு நடந்தது உண்மைதான் எனவும், விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும், ஆனால் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தனியார் பள்ளி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியை சந்தித்து புகார் மனு வழங்கியதாக தெரிவித்தார். ஒரு ஸ்கூல் இறங்குது, தாகூர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எல்கேஜி முதல் 8வது தான் அப்ரூவ்டு, கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கு. ஆனால் 9th 10th இல்லீகலாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் போய் டிஓ ஆஃபீஸில் பெட்டிஷன்லாம் பல முறை கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நேரில் போய் பல முறை கேட்ட போது முன்னுக்கு பின் முன்னா சொல்றாரு. இதோட என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் 4 ஆண்டுகளாக ரெனியூலே பண்ணலை. அதான் இப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கணும்னா மக்கள் தட்டி போராட்டம் பண்ண போறோம்னு அதையும் மனுவிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்ல இப்ப இந்த சட்டவிரோதமா அந்த பள்ளிக்கூடம் இயங்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. இது எத்தனை வருஷமா இயங்கிட்டு இருக்கு? இப்ப அந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன? இல்ல அது என்னன்னாக்கா பிரச்சனை இப்ப வர்றதுக்கு காரணம் என்னன்னா, யாரோ ஒரு பெற்றோர் போய் டிசி கேட்டதாகவும், அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை அப்படியே இதாகி கட்சிக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நாங்க அப்புறம் இது மாதிரி தகவல் வருதுன்னு டிஓ ஆஃபீஸில் போய் சொன்னோம். டிஓ ஆஃபீஸில் நாங்க விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நடக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. சரி சார், நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, சரி எடுக்கிறோம், ஆய்வு பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்ப கடைசி கட்டம் என்ன பண்ணிட்டா, ஆய்வு பண்ணிட்டேன், இருக்கிறதெல்லாம் தெரியுது. நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம், டைரக்டருக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சார், உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, நாங்க கலெக்டர் மேடத்தை பார்த்துட்டு நாங்க நடவடிக்கை இல்லைனாக்கா போராட்டம் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் சார் இப்போ சட்டவிரோதமா இந்த பள்ளிக்கூடம் இயங்குதுங்கிறத அதிகாரியும் ஒத்துக்கிட்டாரு. ஏன் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன மாதிரியான தொடர்பு? அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை எது கேட்டாலும் முழுமையா சொல்றாங்களே தவிர ரெனியூல் பண்ணாது ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாரு. அது எல்லா ஸ்கூலுமே அப்படிதான், அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா 3 மாசம் இருக்கும்போதே அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுது ரெனியூல் பண்றதுக்கு. ரெனியூல் டைம் முடியறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுக்க சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதிகாரி சொல்றாங்க.